Hello friends, நம்ம இப்ப பார்க்க போறது balanced force. So balanced forceனா என்னன்னா, if the resultant force of all the forces acting on your body is zero, then the body will be in equilibrium. So resultant force அப்படின்னா என்னன்னா, ஒரு பாடியில ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி சொல்றது தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்திருக்கோம். F net is equal to, for example, ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அப்ப அந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா மூணையும் ஆட் பண்ணிப்போம். ஸோ எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ எல்லாத்தையும் கலெக்டிவா ஆட் பண்றது தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அந்த பாடியில ஆக்ட் ஆகுறது ஜீரோவா இருந்ததுன்னா அந்த பாடி எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, யூக்லிபிரியம். யூக்லிபிரியம்னா சமநிலை. ஸோ ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும், எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்காது. அதுதான் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் நான் 15 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இந்த பக்கமும் 15 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்ப அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், ரிமைன் ஸ்டேஷனரியா இருக்கும். ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு, அப்படியே ரிமைன் ஸ்டேஷனரியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பக்கம் ஒரு 50 கேஜி இருக்க பர்சன் இருக்காங்க, அந்த பக்கம் ஒரு 50 கேஜி இருக்க பர்சன் இருக்காங்க. அப்ப ரெண்டு பேரும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படிதான் இருக்கும், அதே பொசிஷன்ல தான் இருக்கும். இதுதான் நான் ஃபார்முலா வச்சு சொல்லியிருக்கேன். F net is equal to F1 plus F2 எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்க பாருங்களேன், ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கு. ஆப்போசிட் டைரக்ஷன் அதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா நெகட்டிவ் சைன் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கேயும் 50 நியூட்டன், இங்கேயும் 50 நியூட்டன். F1க்கும் 50, F2க்கும் 50. சப்ஸ்டியூட் பண்ணா மைனஸ் பண்ணா என்ன வரும், 0. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்ட் ஆகிற அது ஒரு பாடியில ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸும் கலெக்டிவா இருக்கிறது ஜீரோவா இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், ஈக்குலிபிரியமா இருக்கும், ரெஸ்ட்ல இருக்கும். இதுதான் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.